இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் இங்க பாரு, நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். உனக்கா பயப்படுவேன்? வேலையை பாரு. ஏய், இந்த நெக்கெல்லாம் வேற எவங்கிட்ட வச்சுக்கோ, வாயெல்லாம் பேத்துருவேன். கார்த்தி, இப்ப ராகவண்ண பிரச்சனைல கூட எனக்கு இவமால் தானே டவுட்டா இருக்கு. வேற யாரையும் வச்சு தூண்டி விடுறான்னு நினைக்கிறேன். சும்மா என்கிட்ட வீரத்தை காட்டாம விசாரிக்க சொல்ற என்னன்னு. வரேன் டாடி. அண்ணி அத்தை வர. சரி வராத போ. டேய் சும்மா இரண்டா, சண்டை போடுற நேரமா இது? நான் சூர்யா சொல்றதும் சரிதானே. நம்ம வீட்டு புள்ள வெளியில இருக்கிறதுலாம் நல்லதில்ல. நீ ராகவன் கிட்ட பேசுனா அவன் வந்துருவான். இவர்கிட்ட என்ன பேசினாலும் பிரயோஜனமே கிடையாது. என்ன வீரா, இவர் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. அவரை கொஞ்ச நேரம் தனியா விடுங்க வலிமா, பாத்துக்கலாம். ஆமா, எவனோ வந்து உன்னை மிரட்டிட்டு போறான். விடுமா, அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. இவனெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுனே தெரியலமா. என்னடி சொல்ற? ஆமாமா, இவன் நல்லவனா கெட்டவனா, இந்த குடும்பத்துக்கு எதிரியா நண்பனா, ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. சில நேரம் அந்த மாரன் கிட்ட மல்லு கட்டி நிக்கிறான். சரி நாமளும் நிப்போன்னு அந்த மார மேல கைய வச்சா அவனே சண்டைக்கும் வரான். சரியான கிராக்கா இருப்பான் போல. இந்த மாதிரி கிராக்குங்க தாண்டி நமக்கு ஆபத்தா இருப்பானுங்க. பார்த்து சூதானமா இருக்கணும். ஆமா, அந்த ராகவ உண்மையை சொல்ற சீனு பெரிய மாசா இருக்குன்னு பார்த்தா சப்பையா முடிஞ்சு போச்சு போலயே. மா, அந்த ராமச்சந்திரன் ஸ்பாட்ல இருந்தாதான் அந்த சீனு மாசு, இல்லனா அது டம்மி தான். ஏன்னா அந்த உண்மை ஏற்கனவே இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சதே திரும்ப தெரிய வைக்கிறதுல என்ன இருக்கு? ஏண்டி ஊர்ல மைக் செட்ல தாண்டி இவன் எல்லாத்தையும் சொன்னான். ஊரே கேட்டுச்சேடி. அதுல ஒருத்தன் கூடவா ராமச்சந்திரன் கிட்ட சொல்லல? அதான் சொல்லலையே. அதான் என்னால நம்பவே முடியலடி. எனக்கும் அதே யோசனைதாமா. ஒன்னும் இல்லாததுக்கெல்லாம் 1000 தடவை போன் போட்டு பொருளி பேசுவாங்க. இப்போ ஒரு சத்தத்தையுமே காணுமே. பொருளி பேசுறவங்க எல்லாம் மாடு பிடிக்கிற பந்தயத்துல ரொம்ப பிஸியா இருப்பாங்க போல. அப்படி விடக்கூடாதுடி. இப்போதைக்கு ராமச்சந்திரனுக்கு உண்மை தெரிஞ்சா ஒரு பெரிய கலவரமே வெடிக்கும். அது நமக்கு ஏதாவது ஒரு வகையில நல்லதா அமையும்டி. அப்ப அந்த கலவரத்தை நாம தானே பண்ணணும். பண்ணணுமா? சரி, எப்ப பண்ண போற? நீ பொரிய சாப்பிட்டுட்டு நான் புகையை போட்டு வந்துடுறேன். என்ன மாமா, என்ன படம் ஓடுது? இல்ல, போன பொங்கலுக்கு தான் வச்சாங்க. ஓ இதுவா? காமெடி எல்லாம் சூப்பரா இருக்குமே மாமா. நல்ல படம். புதினா சட்னி அண்ணே. இப்படிதான் நான் ரோட்ல போறப்போ பச்சையா ஒன்னு இருந்தது. என்னாச்சு மாமா, எதுக்கு டிவி ஆஃப் பண்ணீங்க? என்னம்மா, பிருந்தாவோட ஷிஃப்ட் முடிஞ்சுதா? இந்த ஷிஃப்ட் உன்னோடதா? அதெல்லாம் இல்ல மாமா, அப்படிலாம் இல்ல. ஓ, ஷிஃப்ட் போட்டு எல்லாரும் எனக்கு பாடி கார்டா வேலை பாக்குறீங்களோ? அத கேட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. வீரா, எனக்கு வயசு 60 ஆகுது. என்னால இந்த சின்ன விஷயத்தை கூட கண்டுபிடிக்க முடியாதா? அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. அம்மா, எனக்கு 3 பசங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு 3 பொண்ணுங்க. மொத்தமா சேர்ந்து 6 பசங்க. ஆளு மாத்தி ஆளு கூட இருக்கிறப்பவே எனக்கு புரியுது என்ன நினைச்சு இதெல்லாம் பண்றீங்கன்னு. மாமா, அது வந்து என்னம்மா, எல்லாம் அவன் வேலையா? எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானா? ஒருவேளை மாமாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சோ? நீங்கெல்லாம் மூடி மறைச்ச
எனக்கு தெரியாதா? அந்த அளவுக்கு என்ன முட்டாளா நினைச்சிட்டானா? இல்ல மாமா, அது வந்து மாமா. அவன் உங்க எல்லாரையும் அதட்டி உருட்டி என் கூட இருக்க சொல்லியிருக்கான், அதானே? எனக்கு அடிக்கடி முடியாம போகுதுன்னு இப்படி ஒரு ஐடியா பண்ணிருக்கான். ஆமா மாமா. ஏமா வீரா, நீங்க என் பக்கத்துல இருந்தா போற உயிர் போகாம அப்படியே பயந்து நின்னுடுமா? ஐயோ இல்ல மாமா. இல்லம்மா, யதார்த்தத்தை சொல்றேன். அவன் தான் லூசு, முட்டாள்தனமா ஒரு வேலையை பண்றான்னா உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? மாமா எல்லாமே உங்க நல்லதுக்காக தானே மாமா. அன்னைக்கு பாருங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. மொத்த பேரும் பதறிட்டோம் மாமா. அந்த மாதிரி திரும்ப ஆயிடக்கூடாதுல்ல. அப்படிலாம் ஆயிடக்கூடாதுன்ற எண்ணம் எனக்கு இருக்குமா? குடும்பம் இப்படி சிதறி கிடக்கும்போது அப்படிலாம் நான் உங்களை விட்டுட்டு போயிட மாட்டேன். நான் நினைக்கிறது இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும். அடுத்து உங்க எல்லாருக்கும் குழந்தை பிறந்து நான் என் பேரன் பேத்திய பார்க்கணும். அப்படி ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் நான் போவேன். இந்த பாருமா, இந்த பாடிகார்டு வேலையெல்லாம் எனக்கு வேணாம். சொல்லி வை அவங்ககிட்ட. எனக்கு பிடிக்காது. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். அப்பா, இப்ப உடம்பு எப்படிப்பா இருக்கு? ஏன்பா பேச மாட்டீங்களா? கேட்கறதுக்கு பதில் கூட சொல்ல மாட்டீங்களாப்பா? அந்த அளவுக்கு நான் ஆகாதவன் ஆயிட்டேன்லப்பா. ராகவா, வா 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 வா. எப்படா வந்த? நல்லா இருக்கியா? வாங்க மாமா. மாமா, இப்பதான் அக்கா உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தா. நினைச்ச உடனே நீங்க வந்துட்டீங்க. போ, போய் டீ சரி எடுத்துட்டு வா, போ. வலிமா எடுத்துட்டு அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஒண்ணும் இல்ல அத்தை. ஆதார் கார்டு வேணும், அதை எடுக்க தான் வந்தேன். ஆதார் கார்டெல்லாம் எதுக்குடா? மாமா, ஃபிட்டா ரேஷன் கார்டுல இருந்து கூட பேர் எடுக்கலாம்னு சொல்லுவீங்க போலயே. எதுக்கு மாமா? வீரா, இதுக்கு நீயே ஒரு முடிவு எடுக்கிற. எனக்கு ஆதார் கார்டு தேவை. இப்ப நான் தனியா போய் வாழ்றேன்னா ஒரு ஐடி ப்ரூஃப் வேணும்ல. ப்ளீஸ் எடுத்து கொடு. ஐயோ, இவன் எதுக்கு இங்க வந்தான்? ஒருவேளை அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு எல்லாத்தையும் உளறிட்டானா? டேய் ராகவா, என்ன பண்ற? அவசரப்படாதடா, இதெல்லாம் தப்புடா.